வணக்கம் தோழமைகளே. மதி யூனிவர்ஸ் மூலமாக தமிழ்நாட்டில் ஆக சிறந்த ஆளுமைகளாக விளங்கிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கண் பார்க்க முடியாதவர்களுக்கும், வாய் பேச முடியாதவர்களுக்கும், காது கேட்க முடியாதவர்களுக்கும் எழுதி வைத்தார் என்பது இதெல்லாம் இந்த தலைமுறை ஆட்களுக்கு தெரியாது. அதை நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, அவர் புரட்சி தலைவர் என்பதும் மக்கள் திலகம் என்பதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக எம்ஜிஆர் எப்படி நிலை பெற்றார் அப்படிங்கிறது சும்மா ஒரு வரியில் கடந்து போகிற விஷயம் அல்ல. நாங்களெல்லாம் அவர் வாழும் காலத்தில் எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள், அவர் இறந்த போதும் எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள், அதற்கு பிறகு பல தசாப்தங்களாக எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக நான் கவனித்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் எங்களைப் போன்றவர்களுக்கே உருவாகியது என்றால், இந்த தலைமுறை தோழர்களுக்கு கண்டிப்பாக அவரை பற்றி தெரியாது. ஏனெனில் அவரை சொல்லுவதற்கு இங்கு இயக்கம் கட்டமைக்கப்படவில்லை, அவர் புகழ் பாடுவதற்கு புத்தகங்கள் எழுதப்படவில்லை. அதிமுக என்கின்ற இயக்கம் திமுகவுக்கு எதிர் இயக்கமாக மட்டும் கட்டமைக்கப்பட்டு விட்டதே தவிர, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கூட எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டது என்பதை எவனும் மறுக்க முடியாது. இந்த இடத்தில் நான் வார்த்தை சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர்கள் இருந்தபோது கூட எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம் பயன்படுத்தப்படவில்லை. அதுதான் உண்மையான கருத்து. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுதே பயன்படுத்தாதவர்கள். எம்ஜிஆரின் புகழையா இவர்கள் பேசப் போகிறார்? ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு இமயம் இல்லை என்றால் அதிமுக என்கின்ற கட்சியே கிடையாது. அது திராவிடத்திலிருந்து நீர்த்து போனதைப் போல, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையிலிருந்து நீர்த்து போனதைப் போல, தந்தை பெரியார் வடிவமைத்த அடர்த்தியான திராவிட இயக்க கொள்கையிலிருந்து நீர்த்து போனதைப் போல திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு என்கின்ற நிலையில் நின்று அழித்து விட்டார்கள். ஏனெனில் எம்ஜிஆர் என்பவர் ஒரு சுயம்பு, திராவிட இயக்கத்தின் பிதாமகர்களில் ஒருவர். பேரறிஞர் அண்ணா இறந்த பொழுது அந்த இயக்கத்தை ஆக்கிரமித்து விடலாம் என்று ஒன்றிய அரசாங்கங்கள், ஏன் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள், ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் ஆக்டோபஸை போல, வல்லூரை போல வளைக்க நினைக்கின்ற பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற புரட்சி நடிகர் என்கின்ற மகத்தான மனிதர் திராவிட இயக்கத்தை காத்தார். திராவிட இயக்கம் எம்ஜிஆரால் மாற்று ஒரு இயக்கமாக துவக்கப்படவில்லை என்று சொன்னால், திமுகவுக்கு எதிர்நிலையில் காங்கிரஸ் நின்றிருக்கும். அந்த காங்கிரஸ் அழிந்த பிறகு, இல்லை என்றால் காங்கிரஸ் சரிவை நோக்கிய பிறகு, அந்த இடத்தில் பழைய ஜனதாதளமாக இருக்கக்கூடிய இன்றைய பாரதிய ஜனதா ஜனசங் நிற்கும். ஏன்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்தது ஃபுல்லாக பார்ப்பனியம் இருந்தாங்க. ஆனாலும் அவர் தனித்து நின்றார். அதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட செயல்முறைகள். அவரை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. யூனிவர்ஸ் மூலமாக அதை நான் பதிவு செய்கிறேன். அவருடைய கொடை, அவருடைய தோற்றங்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள். அரசியலில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் அனைவருக்கும் இருக்கும். எல்லோருக்கும் நல்லவராக யாரும் மாறிவிட முடியாது. அரசியலில் எம்ஜிஆர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா? இல்லை. ஆனால் தன்னை மாற்றிக்கொண்டார். ஊழலுக்கு எதிராக பேசினார், மதுவிலக்குக்கு எதிராக பேசினார். அவர் பின்னால் அவரே செய்யக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக அவருடைய சாதனைகள், அவர் அரசியல் தோல்விக்கும் அவருடைய நேர்மை பேசப்பட்டது. அதெல்லாம் சில விஷயங்களை நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியாது. அதை சரி செய்வதற்கும் அரசியலை எம்ஜிஆர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று தான் சொல்லணும். சரி, இவ்வளவு சோதனைக்கு பிறகும், இவ்வளவு கடுமையான முயற்சிகளுக்கு பிறகும் எம்ஜிஆர் எப்படி நிலை பெற்று நின்றால், அவர் செய்த தானங்களையும் அவர் செய்யக்கூடிய ஆட்சியின் நுணுக்கங்களையும், கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் அவர் எப்படி போய் சேர்ந்தார், தன் சமகால தலைவர்களை அவர் எப்படி பாவித்தார் என்ப வகையில் அப்பொழுது மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர்கள் யார் என்று தெரியுமா? அதை ரொம்ப புரிஞ்சுக்கிடணும். அவர் அண்ணாவின் அரவணைப்பில் வாழ்ந்தவர். பேரறிஞர் அண்ணாவையே இருக்கின்ற பொழுதே காமராஜின் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று சொல்லியவர். ஏனென்றால் அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை. அவர் மக்கள் சார்ந்து, பல தோழர்கள், பல வியாபாரிகள் சார்ந்து ஒரு தொழிலில் இருந்தார். இப்போ எம்ஜிஆருங்கிறது ஒரு இழப்பு அப்படின்னு செஞ்சால், அவர் பின்வாங்கினார்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண இருக்கக்கூடிய 100-150 குடும்பங்கள் வீழ்ந்து போகும்.
ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்கள் வாழ்வு இழந்து போவார்கள். அதனால் அவருக்கு வந்து கடமைகள் அதிகம், கொஞ்சம் நெளிச்சு தான் அவர் வாழ்க்கையில் பயணப்பட வேண்டியும். ஏன்னா திரைத்துறையில் அவர் இருக்கக்கூடியவர். முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள், தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்படுவார்கள், தேட்டருக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் வந்து அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் சின்ன 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 மாற்றங்கள் இருக்கணும். அதில் அரசியலையும் அவர் இருக்கணும். இன்றைக்கே இப்படி இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் இப்பொழுது இந்த உரையாடி கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய நாள் எம்புரான் படத்திற்கு வழக்கு போடுறான். கேரள தேசத்தில் தடை வேணும்னு கேட்குறான், தடை கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், மூக்குத்தி அம்மன் ஒரு படம், ஆர்ஜே பாலாஜி இயக்குன படம், நயன்தாரா நடித்த படம். அந்த படத்தை ஓடிடியில் வெளியிட்டாங்க. ஓடிடியில் வெளியிட்ட காட்சியை, ஓடிடியில் வெளியிட்ட படத்தை நீக்கம் செய்ய வச்சாங்க. எப்போ நடந்தது? போன வருஷம்தான் நடந்தது. நடந்ததா இல்லையா? அப்போது நம்மளாம் ஃப்ரீயாக இந்த இடத்துல சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி கிடையாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் திரைத்துறையில் சிம்ம சொப்பனமாக அவர் வீட்டிருந்தார் என்று சொன்னால் எம்ஜிஆருக்கு இணை வேறு யாரும் கிடையாது. அப்போ சிவாஜி கணேசன் கிடையாதா, மற்ற ஆளுகள்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சிவாஜி கணேசன் எம்ஜிஆரின் தூசுக்கு கூட பெற முடியாது. ஏனெனில் எம்ஜிஆர் மக்கள் திலகமாக நம்பர் 1 நடிகராக பயணப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது சிவாஜி கணேசன் ஒன்றிய ஆளும் கட்சியின் ஆதரவில் இருந்தார். அது ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, அவங்க வீட்டுக்கு எந்த சோதனை போகாது, அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, சர்வ சுதந்திரமாக இருந்தார்கள். இதை சொல்லக்கூடாது, ஒரு வழியில் வேணால் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் மது தடை இருக்கிற பொழுது, மது விலக்கு இருக்கிற பொழுது குறிப்பிட்ட லைசன்ஸ் இருப்பவர்கள் தான் சாராயம், அதாவது விலை கூடிய சாராயம், மதுன்னு சொல்லி அதை அப்படி டீசெண்டாக பேசுறதுக்கு விரும்பல, அதனால் சாராயம், பணக்கார சாராயம் குடிப்பதற்காக கண்ணதாசனை போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியில் போனார்கள் என்பதை உறுதியாக குற்றம் சாட்டுகிறேன். இதை வந்து மனவாசமும் படித்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். தெரியாதவங்க என்ன வையலாம். குடிப்பதற்காகவே காங்கிரஸ் கட்சிக்கு போனவங்க பல பேர் இருக்கிறான். பணக்காரன், பண்ணைக்காரன், முதலாளித்துவர்கள், ஜமீன்கள், பண்ணையார்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், தனத்தை குவித்து வைத்திருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள்லாம் குடிக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியில் இருந்ததெல்லாம் உண்டு. அதாவது நான் மனவாசத்தில் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். அந்த லிஸ்ட்டில் நானும் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் இருக்கும்போது எதிர்க்கட்சி நிலைப்பாட்டில் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக இருந்து அவர் சினிமாவிலும் ஆக்கிரமித்தார் என்று சொன்னால் சாதாரண விஷயமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி ரஜினிகாந்த் இருக்க முடியல, இளையராஜா இருக்க முடியல, கமலஹாசன் இருக்க முடியல, விஜய் இருக்க முடியல. ஆனால் அன்றைய ஒரு எம்ஜிஆர் இருந்தார், அத்தனையும் தாங்கி இருந்தார். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அரசியலோடு பிணைத்து பார்ப்பவர்களுக்கு அன்றாடம் கண்டிப்பாக புரியும். இதை புரியவில்லை என்றால் என் வார்த்தைகளில் உள்ள இருக்கக்கூடிய உண்மையையும் அரசியல் ஆழத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோடு நீங்கள் பிணைத்து பார்த்து கொள்ளலாம். அப்போ தான் எம்ஜிஆருங்கிற பிம்பம் தெரியும். இவங்கெல்லாம் கட்சியை துவங்கி தான் சம்பாதித்த பணத்தை காப்பதற்காக அரசியலுக்கு வந்தவர். அவர் தன் வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அரசியலுக்கு செலவழித்தவர். ஈடு இணையில்லாத. இதைத்தான் நான் எல்லா காணொலிகளிலும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த வகையில் ராஜாஜி, காமராஜர், இந்திரா காந்தி, சர்வ வல்லமை மிக்க வட இந்திய தலைவர்களோடு அவர்லாம் அப்போ போட்டி போட்டு நிற்கணும்னா என்ன செய்யணும்? அப்போ இருக்கக்கூடிய தலைவர்களையும் அரவணைக்கணும். அதில் யாருக்கும் கட்டுப்படாத அடங்காத தலைவர் யாருன்னு என்று சொன்னால் தந்தை பெரியார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏனெனில் பேரறிஞர் அண்ணா அவர்களையே தந்தை பெரியார் எதிர்த்தார். அண்ணா ஆட்சிக்கு வருகிற வரை எதிர்த்தார். இப்போ இந்த நிலைமையில் யோசிச்சு பாருங்களேன், எதிர்நிலை அரசியல் எடுத்தார். அதனால தான் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடுக்கு அது காரணமாக இருந்தது. அதை நான் தனி காணொலியாக சொல்கிறேன். எம்ஆர் ராதா சும்மா போய் அவரை போய் சுற்றல, அரசியல் அதுதான் போய் சுட்டார். அதனால தான் இன்றைக்கும் சொல்கிறோம். அதையும் தாங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிக்கு அவர் வந்த பிறகு, பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் பிளவில் எம்ஜிஆர் வெளியே வருகிற போது தந்தை பெரியார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை தூற்றினார். கருணாநிதி அவர்களை விட மோசமாக பேசினார். ஏனெனில் அண்ணா இறந்து அந்த ஆட்சி சுமூகமாக போயிட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசுக்கு இறை போய் விட்டாரோ அப்படிங்கிற ஒரு தயக்கம்
பெரியாருக்கு இருந்தது. அப்போ தான் ஒரு பிறந்த நாள் 1973 செப்டம்பர் 17 பெரியாருக்கு பிறந்த நாள். யார் எதிர்பார்க்கல. திமுகவில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் விலக்கப்பட்டார்கள். இப்போ பெரியாருக்கு பிறந்த நாள். திராவிட இயக்கத்துக்கு எதிர்நிலையில் இருந்து பார்ப்பனியும் அவரை இயக்கி திமுகவை அழிக்க நினைக்கிறது என்கின்ற சொல் பேசக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கு. பெரியார் மேலூர் மெடிக்கல் காலேஜுக்கு போவதற்கு முன்னால் எம்ஜிஆர் நேரடியாக பெரியார் திடலுக்கு வந்துடுறார். வாழ்த்து சொல்ல வர்றார். அப்போ என்ன செஞ்சாருங்கிறத ஒரு வரியில் சும்மா சொல்லலை, இதை நான் காட்டுகிறேன். பெரியார் திடல் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான புத்தகம். இதை உள்ளபடி இந்த கருத்தை வாசித்தோம் அப்படின்னா லேட் ஆகும். ரொம்ப பெரிய செய்திகள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய செய்தியை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா. இது ஒரு பார்வைக்காக இது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் தான் நான் சொல்கிறேன். இது பெரிய கட்டுரை. அது கட்டுரை புத்தகமாக இருக்கக்கூடிய கட்டுரை. அது அதில் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. முதல்ல ஆசிரியர் வீரமணி அவர்கள் குறிப்பு எழுதியிருக்கிறார். அந்த குறிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், பெரியாரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது வாழ்த்தினை பெற்றுக்கொண்டு பக்கத்தில் ஒரு பணமுடிப்பு வைக்கிறார். நான் கடந்த காணொளியில் சொன்னேன் தெரியுமா, 50,000 ஊனமுற்ற குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி. பெரியாருக்கே போய் ஒரு பெரிய ஒரு பொற்கிளி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொண்டு போய் வைக்கிறார். அதை அவர் பார்க்கலைன்னா பெரியார் பணத்திற்கோ பகட்டிற்கோ பதவிக்கோ பட்டத்திற்கோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். பெரியாருக்கு இணை பெரியார் மட்டும்தான். அவரை யாரும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. அது அவருக்கு தெரியும். அதனால் எம்ஜிஆர் பெரியாரோட கையில் கொடுக்காம பக்கத்தில் வைக்கிறார். வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பெரியாரிடம் விடைபெற்று சென்று விடுகிறார். முடிஞ்சது. சில நேரங்கள் கழித்து அவர் எழுதியிருக்க கருத்துப்படி பார்த்தீங்கன்னா சுமார் 2-3 மணி நேரங்கள் கழித்து அந்த பணப்பையை பிரித்து பார்த்த பொழுது உள்ளே 5,000 ரூபாய் பணம் இருந்தது. அந்நேரம் ஆசிரியர் வீரமணியை பார்த்து சொல்லிட்டு போடுறாரு, நான் சொன்னேன்னு ஐயாட்ட சொல்லிடுங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி ஐயா எதுவும் தப்பாக நினைக்கிறாங்க. நான் ஐயாவின் கொள்கையை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன். திராவிட இயக்கத்திற்கும் ஐயாவின் கொள்கைக்கும் நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன். நான் மாற மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் அப்போ குருவாயூர் கோயிலுக்கெல்லாம் போய் வந்த நேரம். அவருக்கு அவருடைய தாய் வேண்டுதலுக்காக, தாயின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அங்கே கோயிலுக்கு போனோன்னு காலகட்டம். இதை சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போனதை இணைக்க முடியும். அப்படி பேசணுன்னா அது நிறையா பேசலாம். அது வேறு இன்னொரு நேரத்தில் இந்த 2 சம்பவத்தையும் பேசலாம். யானை கொடுத்த சம்பவங்கள்லேருந்து மற்ற விஷயத்தை நம்ம பேசலாம். அதனால் சிவாஜி வெளியே போன விஷயத்தையும் நம்ம பேசலாம். அப்போது பெரியாருக்கே பணம் கொடுத்த தோழர் எம்ஜிஆர் அவர்கள். பணத்துக்காகவா? இல்லை, பாசத்திற்காக. ஆனால் இந்த இடத்தில் அண்ணாவோடு பெரியாரை இணைச்சு பார்க்கணும். பேரறிஞர் அண்ணா 1949 தீநகர் ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் இயக்கத்தை பெரியார் பிறந்த நாளில் தான் துவக்கினார். அப்பொழுது சொன்னார், பெய்யப்பட்ட மழையில் கூட்டம் சொட்டு சொட்டாக நனைஞ்சிருக்கிற நேரத்தில் ஒரு சேர் மட்டும் தனியாக இருந்தது. அந்த சேர் நடுவில் இருந்தது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய சேரில் தந்தை பெரியாரின் படம் இருந்தது. தந்தை பெரியார் என்ன பேசுகிறாரோ, தந்தை பெரியார் இதற்கு முன் என்ன பேசினாரோ அதுவே எங்கள் கொள்கை. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே எங்கள் தலைவர் தந்தை பெரியார், தந்தை பெரியார், தந்தை பெரியார் 3 முறை சொன்னார். அந்த இருக்கையை வச்சார். தலைவர் பதவியில் அண்ணா உயிரோடு இருக்கும் வரை அந்த பதவிக்கு ஏறலாம். இப்போ அப்படியே விட்டுருங்க. எம்ஜிஆருக்கு வாங்க. 72 மாற்று இயக்கம் ஆரம்பித்தார். 73 முறைப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டைத்தான் எடுத்தார். தலைவர் பதவியை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா எப்படி அண்ணாயிசம் உன்னுடைய கொள்கை என்று என்னவென்று கேட்டபொழுது அண்ணாயிசம் என்று சொன்னார்களோ அதே அண்ணாயிசத்தின் அடிப்படையில் அண்ணா அரசியல் கட்சியை துவங்குகிற போது என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தந்தை பெரியாருக்கு தலைவர் பதவியை காணிக்கையாக்கி விட்டுத்தான் கட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் சாகிற வரைக்கும் தலைவர் பதவி கிடையாது.
சொல்லட்டுமா? இன்னைக்கும் கிடையாது, இன்று வரை கிடையாது. அதுக்கு காரணம் எம்ஜிஆர் போட்ட விதை, அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா, அதற்கும் காரணம் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரைத்தான் போய் பார்க்குறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதை பற்றியெல்லாம் யாரும் வெளியில் பேச மாட்டாங்க, வெளியில் யாருக்கும் தெரியாது. தலைவர் பதவியையும் கொள்கை தலைவனாக இருக்க தந்தை பெரியாரையும் தூக்கி சுமந்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து இருந்தார். அதுக்கு பிறகு அவர் கல்லூரி காலகட்டம், கல்லூரி கட்டும்போது நடக்கக்கூடிய விஷயம், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த விஷயம் என்ற பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதற்காக தந்தை பெரியாருக்கும் திராவிட இயக்கத்திற்கும் அவர் செய்த அரும்பெரும் சாதனைகளை அடுத்தடுத்த காணொளிகளில் நேரம் வருகின்ற பொழுது நான் யூனிவர்ஸில் பதிவு செய்வேன். கேட்டு தவறுகள் ஏதாவது இருந்தால், ஆனால் ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன், நான் சொல்லுவதை நீங்கள் எந்த மேடையிலும் பேசலாம். ஆதாரபூர்வமான கருத்து. பழி சொல்பவன் பேசிக்கொண்டே இருப்பான், அவன் படிக்காதவனாக இருப்பான். வேறு எதுவும் கமெண்ட்ஸில் கேட்டால் அதற்குண்டான விடையும் அதற்குண்டான ஆதாரங்களையும் நான் இணைப்பேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.